நம்ம இன்றைக்கி கிளீனிங் டிப்புக்கு யூஸ் பண்ணுற பொருள் யூஸ் பண்ண முடியாத ஒரு பொருள்ப்பா. வீணாக போன பொருள். நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது அந்த பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து கிளீனிங் டிப்பு பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக வீடியோவாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. வெல்கம் பேக் மை சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா? இப்போ நம்ம இந்த மாதிரி பழசாக போச்சு, அழுகி போச்சு, நம்ம ஐஸ் பெட்டிக்கில் வச்சு ரொம்ப நாள் சேர்ந்து ஒரே மழையினால நம்ம லெமன் ஜூஸ் போட்டே குடிக்கவே இல்லை. அதனால் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து என்ன செய்வோம், எல்லாத்தையும் நல்லா கட்டிங் பண்ணிக்கிறோங்க. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து எதுவும் செய்ய முடியாது. சாறு புழிஞ்சால் கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு வராது. ஏன்னா இங்கே வந்து காயாக தானே கிடைக்கும். பழமாக இருந்தாலும் நேரம் நம்மளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. இது இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. அதை வந்து நல்லா ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்களேன். கொதிக்க வச்சு அது வந்து கொஞ்சம் சாஃப்டாகணும். கொதிச்சிருச்சா இப்போ அடுப்பு அடைச்சிருங்க. கொஞ்சம் ஆறின பிறகு அந்த பழத்தை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரை வச்சு நல்லா அரைச்சிக்கிறோங்க. சாஃப்டாக அரைச்சிக்கிறோங்க. இப்போ நம்மளுக்கு ஆறட்டும். அந்த தண்ணியை வந்து வடிகட்டி அந்த சக்கையும் அதிலே போட்டுருங்க, மிக்சிலே போட்டுருங்க. இதை வந்து வடிகட்டிக்கிறோங்க. ஓகேயா? வடிகட்டி தண்ணி இருக்கட்டும். அப்புறம் நம்ம வந்து இந்த பழம்லாம் நான் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போதும் நீங்கள் அரைக்கலாம், ஆறினப்புறம் அரைக்கலாம். உங்கள் மிக்சியை பொறுத்து நீங்கள் அரைச்சிக்கிறங்க. நான் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கையிலே நான் வந்து போட்டு அரைச்சிட்றேன். நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா அரைச்சிருங்க. தனியாக வடிகட்டியாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி மறுபடியும் நம்ம ஃபில்டர் பண்ணத்தான் போகிறோம். ஓகே? ஒரு வடிகட்டியை வச்சு ஒரு துணியை வச்சு நீங்கள் வடிகட்டிக்கிறங்க. இப்போ நம்ம வந்து லெமன் அவிச்ச தண்ணி மட்டும்தான் இருக்குது. இதை எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறோம். நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியை நல்லாவே ஊற்றிக்கிறோங்க. கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி நீங்கள் ஊற்றலாம். இது நம்ம இன்றைக்கி என்னென்ன செய்ய போகிறோம்னா, அடுப்பு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் டாய்லெட்டு க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து துணிகளை துவைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணலாம். அப்புறம் வந்து வீட்டை துடைக்கலாம். இந்த மாதிரி பல வகையான இதுக்கு நீங்கள் இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து செஞ்சுக்கரலாம். ஓகேயா? இதை கூட நீங்கள் பெரிய மிக்சியை வச்சு நீங்கள் வந்து ஒரு சுற்றினா கூட நீங்கள் ஈஸியாகவே வடிகட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஃபில்டர் வடிகட்டியை வச்சு நல்லாவே வடிகட்டிடுங்கப்பா. ஓகேயா? வடிகட்டிட்டு நம்மளுக்கு தேவை வந்து இந்த தண்ணி மட்டும்தான் வேணும். ஆனால் இது வந்து அந்தளவுக்கு ஒரு வாசமாக இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து இயற்கையாக வந்து மஞ்சள் பழத்தை அரைச்சோம்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். தோலை போட்டு அரைச்சாலே நம்மளுக்கு அவ்வளோ வாசமாக இருக்கும். இது வந்து அந்தளவுக்கு வாசமாக இல்லை. நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் அந்த பழத்துடைய தோலை போட்டு அரைச்சி நான் செஞ்சேன். அதுவே அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு நல்லா திக்காக நல்லாவே குழுன்னு நல்லாவே கிடச்சிருக்கு. இதில் நம்ம பாதியை வந்து ஒரு இதுக்கு செஞ்சுட்டு இன்னொரு பாதியை வந்து இன்னொரு இதுக்கு செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம வந்து பேக்கிங் சோடா, ஆப்பச்சோடா வந்து 1 ஸ்பூன் அளவு கலந்துக்கிறோங்க. இது வந்து பொங்கும். இது இன்னும் கொஞ்சம் பாதியாக குறைக்கணும். நான் குறைச்சிட்டேன். அப்புறம் குறைச்சிட்டு தான் மறுபடியும் இது பண்ணி விட்டேன். இல்லைன்னா அப்படியே பொங்கி வந்துக்கிட்டே கீழே வழிஞ்சிரும், எல்லாம் வீணாக போயிடும். பாதி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பேக்கிங் சோடா போட்டு அந்த பொங்கி முடிச்சோன்னே அப்புறம் மாற்றிக்கிறேங்க. இப்போ நான் இதில் வந்து நான் பாதி எடுக்கிறேனே. இப்போ 2 பிரிவினையாக நம்ம பிரிக்க போகிறோம். இதை ஒரேடியாக வச்சுக்கலாம், நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து டிஷ்வாஷிங் லிக்விட்டும் செய்ய போகிறேன். அதனால் நான் வந்து 2 பிரிவினையாக பிரிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பாதி இதை எடுத்தாச்சு, பாதி இருக்கட்டும். இப்போ பாதியை நம்ம வந்து எடுத்து வச்ச பாதியை வந்து இப்போ நம்ம வந்து டிஷ்வாஷிங் லிக்விட்டாக நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து பாதிக்கு பாதி எடுத்துக்கிறோங்க. ஓகேயா? நம்மளுக்கு தெரியும்ல, அதுக்கு பாதி இதுக்கு பாதி எடுத்துக்கிறோங்க. இதுக்கு டிஷ்வாஷிங் லிக்விட் வந்து 1 கப்பு. இந்த அளவுக்குள்ள இந்த கூட்டு கப்பு இருக்கும்ல, அந்த கப்பில் 1 கப்பு ஊற்றுங்க. இப்போ இது கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் இருக்கும். 1/2 லிட்டரோட கூடவே இருக்கும். ஒரு 600 கிராம் இருக்கும். இது 600 மில்லி இருக்கும்ப்பா. ஏன்டா 1/2 லிட்டர் பாட்டில் நிறைஞ்சி இன்னொரு 100 மில்லி எனக்கு இருந்துச்சு. ஓகேயா? சரி, அப்போ மொத்தம் நம்மளுக்கு இந்த 1 லிட்டர் தண்ணி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ இதை ஒரு பாட்டிலில் ஊற்றிடுங்க. இன்னும் பேலன்ஸ் இருந்துச்சு, நான் அதை வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாதியை வந்து நீங்கள் வந்து இந்த பாதியை எடுத்து வச்சோம்ல, அதை வந்து நீங்கள் அதில் ஊற்றுங்க. அது வந்து ரொம்ப கருப்பாக போயிருக்கு. அது வந்து நம்ம சில நேரத்தில் எதையாவது அவிச்சு ஏதாவது செய்கிறதுனால அது கருப்பாக இருக்குது. இப்போ இந்த பாட்டில் நம்ம வந்து டிஷ்வாஷிங் லிக்விட்டாவோ அப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு, அடுப்பு துடைக்க எல்லாத்துக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஒரு பேக்கெட் ஷேம்பு போடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஷேம்பு போடுங்க. ஷேம்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறது நம்மளுக்கு வந்து வீடு துடைக்கலாம், டாய்லெட்டு கழுவலாம், அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணலாம், துணி துவைக்கலாம், எல்லாத்துக்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம்ப்பா. ஓகே? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா? இதுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 600 மில்லி தண்ணி நீங்கள் ஊற்றலாம். ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கிறேன். பாட்டிலில் தான் இது கொஞ்சம் லேசாக இருக்குது. நான் அப்புறம் பாட்டிலில் மாற்றணும். வெளியில் இருந்துச்சு, இன்னும் எடுக்கலை. எனக்கு டாய்லெட்டு கழுவுறதுக்கும் வீடு துடைக்கவும் எனக்கு இது வந்து 1 மாதம் எனக்கு இது போதும். எனக்கு தாராளமாக இந்த தண்ணி வந்து எனக்கு போதும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கிறீங்களேன். இது ஈஸியான ஒரு முறை தான். நீங்கள் வந்து அழுகி போனது, காஞ்சி போன எலுமிச்சம்பழம் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் எலுமிச்சம்பழத்தை வச்சு செஞ்சுக்கிறங்க.
இப்போ நம்ம வந்து ஷேம்பு போட்டதை தான் நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுறோம். ஓகேயா? ஷேம்பு, பேக்கிங் சோடா, எலுமிச்சம்பழம். இது கொஞ்சம் தான் ஊற்றுறோம் பாருங்களேன். ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றுங்க, ரொம்பலாம் ஊற்ற வேண்டியதில்லை. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா கூட உங்களுக்கு போதும். நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி பாருங்கள், மிதுக்குன்னு இருக்குது அந்த பாட்டில், அதை தான் மாற்றணும். பாட்டில் வச்சுருக்க பதில் ஜூஸ் பாட்டிலுக்கு ஊற்றிக்கிறேங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கிராஸாக இருக்கும். ஓகேயா? இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை தேய்ச்சிட்டு இருக்கலையே. இப்போ நீங்கள் தரையை கழுவுறதா இருந்தால் கொஞ்சம் செருப்பு போட்டுக்கிறோங்க, கொஞ்சம் வழுக்கும் செருப்பு போட்டுக்கணும். ஷேம்பு போட்டிருக்கிறோம், சில பேருக்கு வழுக்கும், கல்லுகளை பொறுத்து வழுக்கிற தன்மை இருக்கும். அதை பார்த்துக்க கொஞ்சோன்னு, அதாவது ஒரு கரண்டி அளவுக்கு நீங்கள் போட்டிங்கனாலே போதும். இது ரொம்ப மிச்சம், நம்மளுக்கு கொஞ்சோன்னு போட்டு தேய்ச்சி கழிட்டால ஓகே. இந்த மாதிரி நின்றுக்கிட்டு தேய்க்கிற ப்ரெஸ்ஸோ இல்லை என்ன நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கீங்களா வச்சு லேசாக தேய்ங்கண்ணா, ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. லேசாக தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி விட்டுற வேண்டியதாக முடிஞ்சிருச்சு. நல்லா நுரையும் நல்லா வருதுப்பா. முடுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்குள்ள ஷேம்பு தான் போட்டிருக்கோம். ஒரு பேக்கெட் ஷேம்பு ஒரு 600 மில்லி தண்ணிக்கு போட்டிருக்கோம். அப்படியே என்ன அழகாக நுரை வருது, எவ்வளோ அழகாக அழுக்கு போகுது நம்ம செஞ்சுருக்கிற பொருள். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட அவ்வளோதான், தண்ணி ஊற்றி விடுங்க. தண்ணி ஊற்றி விட்டு கழுவி விட்டுட்டா முடிஞ்சிருச்சு. உங்களுடைய டாய்லெட் பாத்ரூம் க்ளீன் ஆயிடுச்சு. கக்கூஸும் க்ளீன் ஆயிரும், டாய்லெட்டும் க்ளீன் ஆயிரும். நீங்கள் டாய்லெட்டு கழுவ மட்டும் வச்சுருந்தீங்கன்னா இது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 தடவை 10-15 தடவை கழுகுறதுக்கு உங்களுக்கு போதும். இப்போ நான் இதை வச்சு வீடு துடைக்க போகிறேன், அப்புறம் வந்து வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ண போகிறேன். இவ்வளோ வேலைக்கு நான் செய்ய போகிறேன் இதை. ஓகே, இது எப்படி பார்த்தாலும் எனக்கு 1 மாதம் வரும். 1 மாதம் எனக்கு டாய்லெட் க்ளீனர் எனக்கு நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதை வச்சே செஞ்சிட வேண்டியது தான். அதான் வீட்டுக்காரவங்க கேட்டாங்க இன்றைக்கி, எதை வச்சு தான் க்ளீன் பண்ணுற, இவ்வளோ சுத்தமாக இருக்குது, எதுவும் வாங்கக்கூட மாட்டேங்கிறியே, ஜாமான் எழுதி கொடுக்கவே மாட்டேங்கிற, எதை வச்சு தான் செய்கிற அப்படின்ட்டு. நான் உங்களோட எண்ணத்தை எதை காட்டுறேனோ நான் அதை வச்சு தப்பாக செய்கிறேன். நான் வந்து எதுவுமே கடையில் வாங்கி நான் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறது செய்கிறதே இல்லை. அதை விட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்படி தான் நம்ம எதை நான் செய்கிறேன்னா அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுடுறேன், அவ்வளோதான். எவ்வளோ பளபளன்னு போகுதுன்னு நீங்களே பாருங்கள். அப்படியே வெள்ளை வெளியேர்னு போயிடுச்சுப்பா நம்மளுடைய கக்கூஸு. இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு இன்னொரு அப்படியே அந்த சுற்றி பாருங்களேன், அப்படியே வெள்ளை வெளியேர்னு இருக்குது பாருங்கள். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப பளபளன்னு நல்லாவே போகுது. நீங்கள் தைரியமாக செய்யுங்க, நம்பி செய்யுங்க இந்த பொருளை போட்டு. ஓகேயா? இது நம்மளுக்கு நஷ்டம் எதுவுமே கிடையாது, லாபம் தான் சொல்லப்போனால். அதிகமாக காசு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுக்கு காசு நம்மளுக்கு மிச்சம். காஞ்சி போனால் அழுகி போன எலுமிச்சம்பழமோ இல்லை ப்ரெஷ் எலுமிச்சம்பழமோ ஒரு 4-5 பழத்தை வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான நம்மளுக்கு இந்த லிக்விடு கிடச்சிரும். இதில் நம்ம 2 மாதிரி செஞ்சுருக்கிறோம் பாருங்களேன். ஒன்று வந்து க்ளீனருக்கு எல்லாம் செஞ்சுருக்கோம், இன்னொன்று வந்து பீங்கா கிச்சனு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் செஞ்சு. இது வந்து டிஷ்வாஷிங் லிக்விடு போட்டது, இன்னொன்று வந்து ஷேம்பு போட்டது. இவ்வளோதாப்பா வித்தியாசம். ஓகே, ஷேம்பு போட்டதை நம்ம வந்து வீடு துடைக்கலாம், துணி துவைக்கலாம், டாய்லெட்டு கழுவலாம். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினை கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணல, இதை கொஞ்சமாக ஊற்றி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா வாஷிங் மிஷின் நல்லா பளபளன்னு நல்லா சுத்தமாயிரும். செஞ்சு காட்டுறது ஆசை. வீடியோ பெருசாக போகும்ப்பா, அப்புறம் நாளும் பிடிக்கும், வீடியோவும் பெருசாக போகும். இப்போ நம்ம வந்து டிஷ்வாஷிங் லிக்விடு போட்டதை சும்மா 2 சொட்டு போட்டு நான் உங்களுக்கு ஒரு பாத்திரத்தை, மங்கி போன இருக்கிற பால் பாத்திரத்தை வந்து கழுவி காட்டுறேன் பாருங்களேன். சும்மா தேய்ச்சி கழுவிட்டு நீ கழுவிடுங்க, அழுக்கு எவ்வளோ வெளியாது நீங்களே பாருங்களேன். அப்படியே பளபளன்னு போயிடும். உங்களுடைய சில்வர் பாத்திரம் சரி, கண்ணாடி பாத்திரம் சரி, உங்கள்ட்ட சிங்கும் சரி, உங்களுடைய ஈய பாத்திரம் சரி, எல்லாமே நல்லா பளபளன்னு போயிடும். பீங்கா மங்கு எல்லாமே உங்களுக்கு பளபளன்னு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் டிஷ்வாஷிங் லிக்விடு போட்டு நீங்கள் பீங்காங்கழுகிறதுக்கு, எண்ணெய் பிசுக்கு இருக்கிற உங்களுடைய கிச்சனை துடைக்க, அடுப்பை துடைக்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சிங்கு மங்கி போய் கிடக்கா, சிங்கை தேய்ச்சி கழுவலாம். எனக்கு இந்த 1 மாதத்துக்கு எனக்கு இது தாராளமாக போதும். அதே மாதிரி வீடு துடைக்கவும் டாய்லெட் கழுவவும் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். 2 குயின் ஒன்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்ல, அது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இதனால நம்மளுடைய காசு வந்து ரொம்பவே மிச்சமாகும். நம்மளுக்கு இதை மிச்சப்படுத்தி நம்ம ஒன்றும் பெரிய பணக்காரில் ஆக போகிறதில்ல. ஒரு திருப்தி, நம்ம வந்து வீணாக போன ஜாமானை வச்சு இதை செஞ்சிட்டோம், நம்மளுக்கு நல்லா க்ளீன் ஆகுது அப்படிங்கிற ஒரு திருப்தி. அதிகமாக காசை கொடுக்காம நம்ம இப்படி செஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு நல்லது தானே. இப்போ பாருங்கள், பீங்கா சில்வர் கோலையை கழுகிட்டு இருக்கிறேன். அந்த வடிகட்டி, டீ வடிகட்டி, அது டீ வடிகட்டினதில் கஷாயம் போட்டு குடிப்பேன் எப்போதுமே. மஞ்சள், இஞ்சி, சித்தரத்தை எல்லாம் போட்டு குடிக்கிறது. அதுவும் பாருங்கள் அப்படி மஞ்சளாக இருக்குது. அதையும் தேய்ச்சி கழுவுனேன். அவ்வளோ சூப்பராக அந்த மஞ்சள் கலரு சூப்பராகவே போயிடுச்சுப்பா. நல்லா ஒரு லிக்யூட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், நம்பி செய்யுங்க, உங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும். இது குறைவான காசு தானே. 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு 4-5 எலுமிச்சம்பழம். உங்களுக்கு இதுக்கு மட்டும் டிஷ்வாஷிங் லிக்விட் மட்டும் போட்டு சேரணுன்னா உங்களுக்கு 2 எலுமிச்சம்பழம் இருந்தாலே போதும். நீங்கள் இன்னொரு கிளீனர் சேரண்டா இருந்தால் தான் உங்களுக்கு இன்னொரு 3 வேணும். மொத்தம் 5 இருந்துச்சுன்னா நீங்கள் 2 இதுக்கு நீங்கள் செஞ்சிடலாம். இதில் எவ்வளோ வேலைகள் நம்மளுக்கு மிச்சமாகுது, எவ்வளோ காசு நம்மளுக்கு மிச்சமாகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகேயா? காகரி கட்டிங் பண்ணுவோம்ல, அந்த கட்டைக்கு நம்ம என்ன செய்வோம், எலுமிச்சம்பழம், பேக்கிங் சோடா, வினிகரை வச்சு நான் எப்போவுமே தேய்ச்சி கழுகுவேன். அது இப்போ நம்ம எல்லா பொருளுமே இதில் போட்டிருக்கோம். எனக்கு வினிகர் மட்டும் இல்லை, நான் பேக்கிங் சோடா, எலுமிச்சம்பழம்,
டிஷ்வாஷிங் லிக்விட் எல்லாமே இருக்குது. அதனால் இதை சும்மா ஒரு சொட்டை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்களேன். லேசாக இருக்கலையே நம்ம தேய்ச்சி கழுவிடணும். ரொம்ப கருப்பாக போச்சுன்னா ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை நம்ம தேய்ச்சி கழுவிட்டோம்னா நீங்கள் நாளைக்கு இப்போ ஈரமாக இருக்கல ஒன்றும் தெரியாது, காஞ்சி போனதாலும் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த லிக்விட்டை வச்சு பல மாதிரியான இதுகள் நீங்கள் செய்யலாம். சரியா? நீங்கள் என்னென்ன க்ளீன் பண்ண நினைக்கிறீங்களோ எல்லாமே க்ளீன் பண்ணலாம். போடுற பொருள்களை மட்டும் சில இதுக்கு ஷேம்பு போடணும், சில இதுக்கு வந்து டிஷ்வாஷிங் லிக்விட் போடணும், சில இதுக்கு வாஷிங் பவுட்ரு போடணும். இந்த மாதிரி மாற்றிக்க வேண்டியது போடுற பொருளை மட்டும். மற்றபடி பேக்கிங் சோடா எலுமிச்சம்பழம் ஒன்று தான். நம்ம வந்து ஒரு 5 எலுமிச்சம்பழம் வீணாக போன எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம வந்து காஞ்சி போனது எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அதை வச்சு நம்ம அழகாக சூப்பராக ஒரு கிளீனர் ரெடி பண்ணிட்டோம். ஒன்று வந்து ஷேம்பு போட்டிருக்குறோம், இன்னும் வந்து டிஷ்வாஷிங் லிக்விட் போட்டிருக்கிறோம். இது வந்து நிறையா வகையான கிளீனருக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் நம்ம செஞ்சு காட்ட முடியாது, வீடியோ பெருசாக போகும். அதனால் இதோட முடிக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.